அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஆல் இன் ஒன் சேனல் வழியாக வணக்கங்கள். இன்னைக்கு 1040வது சதய விழா. யாருக்கு? நம்மோட ராஜராஜ சோழன் அவருக்கு தான் இன்னைக்கு 1040வது சதய விழா. நமது அரசு அதை விழாவாக எடுத்து வருகிறது. இவர் சுந்தர சோழனுக்கும் சேரமாதேவிக்கும் ஐப்பசி திங்கள் சதய நன்னாளிலே பிறந்தார். அதை வச்சு தான் இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த சதய விழாவானது கொண்டாடப்படுகிறது. தஞ்சை மாவட்டமே விழா கோலம் பூண்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து கொண்டாடுகிறது. இவரை நாம் ஆக்சுவலாக நம்ம தமிழர்கள் அனைவருமே கொண்டாடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அனைத்து விதத்திலும் பெயரும் புகழும் பெற்றவர். நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தீங்கன்னா, இவர் தான் கட்டிடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கட்டியவர் இவர்தான். அதாவது அந்த கட்டிடத்துடைய நுண் அம்சங்கள் அதிகம். இன்றைய நாள் வரை யாராலும் அதை எப்படி கட்டினாங்க, எப்படி அந்த விமானத்தை கொண்டு போய் அத்தனை டன் எடையுள்ள விமானத்தை எப்படி மேலே வச்சாங்க அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாகத்தான் உள்ளது. இவரது ஆட்சி காலம் சோழர் மரபின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அதாவது இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 985 1014 வரை இவர் ஆட்சி புரிந்தார். இவர் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமயம், இலக்கியம், போர்க்கலை, நுண்கலை, கட்டிடக்கலை, இந்த மாதிரி அனைத்து விதத்திலுமே இவர் சிறந்து விளங்கியவர். சேரன், சோழன், பாண்டியன் இந்த மும்மூர்த்திகளின் அரசன், அதாவது சத்திரிய சிகாமணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சாங்க. சத்திரிய சிகாமணி அப்படின்னா என்னன்னா, அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்று விளங்கியவர். இவரது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈழம் வென்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. கேரளத்தில் நடைபெற்ற போர், சாளுக்கியர்கள் மைசூர் வரையிலும் போய் இவர் போர் புரிந்து வென்றவர். இவரது ஆட்சி காலம்தான் மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இவர் கட்டிய கட்டிடங்கள், அதாவது கோவில்கள், குறிப்பாக சொல்லணும்னா கோவில்கள் தான் நாம் சொல்லணும். புதிதா ஒரு தலைநகரம் அமைத்து ஆட்சி புரிந்தார். அதனால் ஈழம் வென்றவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய பெயரே இருந்தது. ராசகேசரி அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லிருக்கிறாங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில்ல பார்த்தீங்கன்னா ராஜராஜ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெயரும் புகழும் வாய்ந்தவர். இவ்வளவு திறமை வாய்ந்தவருடைய பிறந்த நாள் விழாவை நம்ம தமிழகமே கொண்டாடணும். இவ்வளவு புகழ்பெற்ற ராசராச சோழனை பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ். நன்றி, வணக்கம்.